Hi students, நம்ம இப்போ 12th மேக்ஸில் சாப்டர் 5ல எக்ஸசைஸ் 5.5ல இருக்கிற சம் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், a bridge has a parabolic arch that is 10 meter high in the center அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த பிரிட்ஜில் சென்டர் பாயிண்ட்ல அந்த பிரிட்ஜோட ஹைட் வந்து 10 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஹைட் பாயிண்ட் வந்து எவ்வளோ, 10 மீட்டர் அப்படின்னு, அண்டு 30 மீட்டர் வைடு அட் தி பாட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாப்ன்றது மேல இருக்கு, பாட்டன்றது கீழே இருக்கு, 30 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 30 மீட்டர்ஸ்னா இங்க ஒரு 15 எழுதிக்கலாம், இங்க ஒரு 15 எழுதிக்கலாம். சரிங்களா, 15 15 30 இயர்ஸ் டோட்டலா. ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி ஆர்ச் 6 மீட்டர் ஃப்ரம் தி சென்டர். சென்டர்ல இருந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல என்னோட ஹைட் என்னன்னு கேட்கறாங்க. பாருங்க, இப்படி சிம்பிள் போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். இந்த ஹைட் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஹைட் வேணும்னா டோட்டல் ஹைட் நம்மளுக்கு தெரியும். டோட்டல் ஹைட் வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா, 10 தான், இங்க 10. டோட்டல் ஹைட் வந்து 10. இப்போ நம்மளுக்கு தேவை இது வந்து சிடி மட்டும் தான் தேவை. இங்க சி இருக்குது, இங்க டி இருக்குது. இந்த சிடியோட வேல்யூ மட்டும் தான் தேவை. சரிங்களா, அதான் இங்க குறிச்சிருக்கேன். இப்போ இந்த வேல்யூ வேணும்னா டோட்டலா வந்து இது வந்து 10ன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த 10ல இருந்து நம்ம என்ன பண்றோம், இந்த ஒய்யை மட்டும் என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். சரிங்களா, இப்போ இந்த ஒய்யை மைனஸ் பண்ணா ஒய்யோட வேல்யூ என்னன்னு தெரியணும். இப்போ 10ல இருந்து ஒய்யை மைனஸ் பண்ண போறோம். ஒய்யோட வேல்யூ வேணும்னா இப்போ இந்த பாயிண்ட் தேவை. இந்த பாயிண்ட் என்னன்னா டின்னு சும்மா போட்டிருக்கேன். சரிங்களா, ஏபிசிடி நம்ம இருப்போம் எதனாச்சும் கொடுத்து இந்த பாயிண்ட் இதை வந்து நம்ம வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெர்டெக்ஸ்ல இருந்து எழுதணும் இந்த பாயிண்ட், டின்ற பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல், அப்புறம் வெர்டிகல், இப்படிதான் வரணும் வெர்டெக்ஸ்ல இருந்து. இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ்னு தெரியும். இப்போ இங்க பாருங்க 6 இருக்குங்களா, அதே 6 தான் இந்த டிஸ்டன்ஸும். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல 6, இப்போ 6 எழுதிட்டோம். வெர்டிகல் வந்து என்னது, ஒய். சரிங்களா, அப்போ 6, மைனஸ் ஒய் அப்படின்னு எழுதுறோம். ஏன் மைனஸ் போறோம்னா இது ஃபோர்த் குவாட்ரண்ட், எக்ஸ் வந்து பிளஸ் ஆகும், ஒய் வந்து என்ன ஆகும், மைனஸா இருக்கும். சரிங்களா, 6, மைனஸ் ஒய் அப்படின்னு குறிச்சுங்க. பிளஸ் ஒய் வச்சும் சம் போடலாம். சரிங்களா, இப்போ 6, மைனஸ் ஒய். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வெர்டெக்ஸ்ல இருந்து வாங்க, இது வெர்டிகல் லைனு, இது வந்து என்னது, ஹரிசாண்டல் லைன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் எழுதணும், அப்புறம் வெர்டிகல் எழுதணும். ஹரிசாண்டல் வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், 15 எழுதிட்டீங்க. வெர்டிகல் வந்து என்னது, 10, அந்த 10 எழுதிங்க. சரிங்களா, ஃபோர்த் குவாட்ரண்ட்ன்றதுனால இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து. அப்போ எக்ஸ் வந்து பிளஸ் ஆகும், ஒய் வந்து என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ரெண்டாவது எழுதுறது மைனஸ் பண்ணணும். இப்போ 15, மைனஸ் 10. இப்போ இந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னா ஓப்பன் டவுன் வேர்டா இருக்கு. ஓப்பன் டவுன் வேர்ட்னா என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. இதான் ஓப்பன் டவுன் வேர்டோட ஃபார்முலா. சரிங்களா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. இது எழுதிட்டீங்களா, இது எழுதிட்டு இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுங்க. பி ஆஃப் 15, மைனஸ் 10 இதில் அப்ளை பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக 15, ஒய்க்கு பதிலாக மைனஸ் 10 அப்ளை பண்ணுறீங்க. இங்கே 15, இங்கே மைனஸ் 10 அப்ளை பண்ணீங்கன்னா ஏவோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா, அதை அப்படியே வச்சுங்க. அடுத்தது 6, மைனஸ் ஒய்யை அப்ளை பண்ணுங்க. சரிங்களா, 6, மைனஸ் ஒய் அப்ளை பண்ணீங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடைச்சிரும். சரிங்களா, அப்புறம் இந்த 10ல இருந்து இந்த ஒய்யை மைனஸ் பண்ணிடுங்க. ஒய்யோட வேல்யூ வந்து பாருங்க, இங்க எழுதிருக்கேன் 1.6 வருது. இப்போ 10ல இருந்து சிடி தான் வேணும். இப்போ 10ல இருந்து என்ன பண்றீங்க, 1.6 மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும், 8.4. இப்போ இந்த சம்மு கேட்டாங்கன்னா நம்ம அட்டன் பண்றதுக்கு என்ன பாயிண்ட் நம்மளுக்கு தேவைன்னா பி ஆஃப் 15, மைனஸ் 10ன்ற பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் 6, மைனஸ் ஒய் அப்படின்ற பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணணும், ரெண்டாவது இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். சரிங்களா, அண்ட் ஆர்ச் சம்முக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay, ஓப்பன் டவுன் வேர்ட் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. முடிஞ்சுங்களா, இந்த ஆன்சர் 8.4. இப்போ செகண்ட் சம்முக்கு வரும். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா a tunnel through a mountain for a 4-lane highway is to have a elliptical opening. ஒரு டனல் இருக்கு, அந்த டனலோடு வந்து எலிப்டிக்கல் ஷேப்ல இருக்கு. சரிங்களா, ஒரு எலிப்ஸ் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் the total width of a highway not the opening is to be 16 மீட்டர். இப்போ டோட்டல் வித் ஆஃப் த ஹைவே, ஹைவேனா ரோடுங்க, ரோடு வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 16 சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க ஒரு 8 வச்சுக்கலாம், இங்க ஒரு 8 வச்சுக்கலாம். சரிங்களா, 16 8 பிரிச்சிட்டோம். நெக்ஸ்ட், and the height at the edge of the road must be sufficient for the truck 4 meter high to clear if the highest point of the opening is to be 5 meters approximately. சரிங்களா, இப்போ இந்த ட்ரக்கோட ஹைட் இதான் வந்து ட்ரக்னு வச்சுங்க. இந்த ட்ரக்கோட ஹைட் இதுதான். ட்ரக்கோட ஹைட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இப்போ 5 மீட்டரா இருந்துச்சுன்னா இந்த எலிப்ஸோட ஷேப்பு ஹைட் எவ்வளவு இருந்துச்சுன்னா 5 மீட்டரா இருந்துச்சுன்னா தான் இந்த 4 மீட்டர் ட்ரக் உள்ள போகும். சரிங்களா, இப்போ 5 மீட்டரா இருந்துச்சுன்னா இந்த வித் என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. இங்க இருந்து இது வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க, இதுல இருந்து இது வரைக்கும் என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. சரிங்களா, அதாவது செமி மைனர் ஆக்சிஸ் சொல்லிட்டாங்க, மேஜர் ஆக்சிஸ் என்னன்னு கேட்கறாங்க. சரியா, லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா, அப்போ இது வந்து 5 இருந்தா இந்த வித் எவ்வளோன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிச்சலாம். இங்க இருந்து இது வரைக்கும் ஏல இருந்து 7 வரைக்கும் என்ன கேட்கறாங்க கண்டுபிடிக்கலாம். ஏ கண்டுபிடிச்சிட்டு 2 மல்டி பண்ணிருங்க, அவ்வளவுதான். சரி, இந்த பாயிண்ட் தெரியும். ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் எழுதணும், அப்புறம் வெர்டிகல் எழுதணும். சரிங்களா, ஹரிசாண்டல் வந்து என்னது 8, ரோடோட வித் 16 8 பிரிச்சிட்டோம். ட்ரக்கோட ஹைட் எவ்வளோ 4,
அப்போ ஹரிசாண்டல் 8, வெர்டிகல் வந்து 4, 8,4 எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ எலிப்ஸோட ஃபார்முலா தெரியும். x ஸ்கொயர் பை ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணிட்டு எழுதிட்டு இந்த 8,4 அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ளை பண்ணீங்கன்னா இந்த பியோட வேல்யூ தெரியும். பியோட வேல்யூ என்னது 5. சரிங்களா? ட்ரக்கோட ஹைட் தான் 4, இதோட ஹைட்டு 5 மீட்டர் இருந்துச்சுன்னா தான் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? டன்னோட ஹைட் 5 மீட்டர் இருந்தால் தான் வித் என்னன்னு கேட்குறாங்க. சரி, டன்னோட வித். அப்போ பி வந்து எவ்வளோ 5. சரிங்களா? பி ஈக்குவல் டு 5னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 வரும். அப்புறம் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அப்ளை பண்ணீங்கன்னா ஏ கிடைக்கும். ஏ வந்து என்னது 40/3 வருது. அப்போ 2a என்ன கிடைக்கும்? 12 மல்டி பண்ணுங்க 80/3. 18 3 கேன்சல் பண்ணால் 26.66 இருக்கு. அப்போ வித் எவ்வளோ இருக்கும்? இங்கேருந்து இது வரைக்கும் 26.66, இதுலேருந்து இது வரைக்கும் 16, டோட்டல் எவ்வளோ 26.66. ஓகேங்களா? இன்னொரு டைம் சொல்கிறேன். ஒரு டனல் இருக்கு. அந்த டனலோட ரோடு வந்து 16 மீட்டர். அப்போ இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8 பிடிச்சிட்டு ரோடு தான். இங்கேருந்து இது வரைக்கும் ரோடு கொடுத்துருக்கேன். ட்ரக்கோட ஹைட் வந்து 4. ட்ரக்கோட ஹைட் எவ்வளோங்க 4. சரிங்களா? இதான் 4 கொடுத்துருக்கேன். அதனோட ஹைட் வந்து 5 மீட்டர் இருந்தால் தான், அந்த டனலோட ஹைட் 5 மீட்டர் இருந்தால் தான் அந்த ட்ரக் 4 மீட்டர் ட்ரக் வந்து உள்ளே போகும். சரிங்களா? அப்போ இது வந்து 5, அதாவது பி வந்து 5 ஆயிருந்துச்சுன்னா வித் 2a என்னன்னு கேட்குறாங்க. ஏ கண்டுபிடிச்சா அப்புறம் 2a கண்டுபிடிச்சாங்க. ஏ என்னன்னு கேட்குறாங்க. அதான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ ஏ கண்டுபிடிச்சா 40/3, 2a வந்து 80/3, 26.66. சரிங்களா? ஈஸி தான் டனல் சம். இதுவும் இம்பார்ட்டன்ட் சம் தான், இதுவும் இம்பார்ட்டன்ட் சம் தான். இது ஒரு டைம் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? டனல் சம்மும் இம்பார்ட்டன்ட் சம் தான். தேர்ட் சம் போகலாம். தேர்ட் சம் அட் a water fountain, water attains a maximum height of the 4 meter at horizontal distance of 0.5 meter from its origin. சரிங்களா? ஒரு வாட்டர் ஃபவுண்டைன், வாட்டர் அட்டைன்ஸ் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப், இங்க வந்து வாட்டர் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்க இப்படி போயிட்டு எங்க போகுது? 0.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு ஹைட்டுக்கு போகுது? 4 மீட்டர் ஹைட் போகுது. சரிங்களா? அப்போ டோட்டலா ஹரிசாண்டலா இங்க வந்து தண்ணி விழுதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஃப்ரம் இட்ஸ் ஆரிஜின், ஆரிஜின் தான். இப் த பாத் ஆஃப் தி வாட்டர் இஸ் பேரபோலா, இந்த பாத் ஆஃப் த வாட்டர் இஸ், இந்த வாட்டரோட எவ்வளோ பேரபோலா ஷேப்ல இருக்குது. ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி வாட்டர் அட் ஏ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 0.75 மீட்டர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின். இங்க இருந்து 0.75 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? 0.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல 4 மீட்டர் ஹைட், 0.75 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஹைட் என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதுங்க, அப்புறம் இந்த பாயிண்ட் எழுதலாம். இந்த பாயிண்ட் முதல்ல ஹரிசாண்டல் எழுதுங்க, அப்புறம் வெர்டிகல் எழுதுங்க. ஹரிசாண்டல் 0.5, வெர்டிகல் என்ன 4, அப்போ 0.5, 4 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான், அப்படியே எழுதிங்க. அடுத்தது ஹரிசாண்டல் 0.75, 0.5, வெர்டிகல் என்ன தெரியல, அதை என்ன வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம். 0.75, ஒய்ன்னு எழுதிட்டோம். சரியா? நம்மளோட வேல்யூ, நம்மளுக்கு என்ன வேணும்? ஒய் தான் நம்மளுக்கு வேண்டும். சரிங்களா? இப்போ ஒய் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இது பேரபோலா என்னது ஓப்பன் டவுன் அதெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க. எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 0.5, 4 அப்ளை பண்ணுங்க, ஏவோட வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் 0.75, ஒய் அப்ளை பண்ணுங்க, ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். அவ்வளோதான், ஒய்யோட வேல்யூ தான். ஒய் என்ன வருது 3. சரிங்களா? இந்த ஹைட் 4, இந்த ஹைட் எவ்வளோ வரும்? 3ன்னு வருது. சரிங்களா? அடுத்தது ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம், an engineer design a satellite dish with a cross section. சரிங்களா? இன்ஜினியர் வந்து டிசைன் பண்றது ஒரு சேட்டலைட் டிஷ், அது வந்து இந்த ஷேப்ல இருக்கு. சரிங்களா? சேட்டலைட் டிஷ் வரைஞ்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? திஸ் இஸ் 5 மீட்டர் வைட் அட் தி ஓப்பனிங். ஓப்பனிங்ல எவ்வளவு இது 5 மீட்டர்ஸ் வைடா இருக்குன்றாங்க. இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளோ 5 மீட்டர்ஸ். மேல ஒரு 2.5 பிடிச்சிக்கும், கீழே ஒரு 2.5 எழுதிக்கிறோம். அதுல 5ல பாதி. அடுத்தது அண்ட் த ஃபோக்கஸ் இஸ் பிளேஸ்டு 1.2 மீட்டர் ஃப்ரம் தி வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் வந்து ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1.2 மீட்டர் சொல்லிட்டாங்க. ஃபோக்கஸ் இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? பொசிஷன் ஏ கோஆர்டினேட் சிஸ்டம் வித் தி ஆரிஜின் அட் தி வெர்டெக்ஸ் and the x-axis on the parabola's axis of symmetry and find an equation of parabola. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா என்னன்னு கேட்குறாங்க. சரி, பேரபோலா ஷேப்ல சேட்டலைட் பார்த்தீங்களா? சேட்டலைட்டோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இது ஓப்பன் ரைட் வேர் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்ளை பண்ணுங்க. ஏவோட வேல்யூ தான் என்னது 1.2, வெர்டெக்ஸ் வந்து ஃபோக்கஸ் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1.2, a ஈக்குவல் டு 1.2 அப்ளை பண்ணுங்க. a ஈக்குவல் 1.2 நம்ம எழுதிக்கிறோம், கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, a ஈக்குவல் 1.2 அப்ளை பண்ணீங்கன்னா 4.8x. ஈஸி தான், ஒரே ஸ்டெப் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி டெப்த் ஆஃப் தி சேட்டலைட் டிஷ் அட் தி வெர்டெக்ஸ். இந்த டெப்த் என்னன்னு கேட்குறாங்க. இங்கேருந்து இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் என்னது எக்ஸ் ஆக்ஸ் இருக்கிறதுனால இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? எக்ஸ் ஹரிசாண்டல் எழுதுங்க, அப்புறம் வெர்டிகல் எழுதுங்க. என்ன பாயிண்ட் எக்ஸ், அப்புறம் 2.5 எக்ஸ் எழுதிட்டீங்க, அப்புறம் 2.5 எழுதிட்டீங்க. இப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் 4.8 எக்ஸ்ல எக்ஸ் 2.5 அப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் அப்ளை பண்ணுறோம், y ஈக்குவல் 2.5 அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு கிடைக்கும்? 1.3 கிடைக்கும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட், 4 சமம் போட்டாச்சு. சேனலுக்கு நியூவா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? லைக் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. 11th ஸ்டூடெண்ட் இருப்பாங்க,
12th ஸ்டூடெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உள்ள கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம் பார்க்குறோம். Parabolic cable of a 60-meter portion of the road bed of a suspension bridge or as shown below. Positioned as cables are to be spaced every 6 meters along this portion of the road head. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு பேரபோலிக் கேபிள் இருக்கு. அந்த கேபிளினுடைய சப்போர்ட்லாம் இங்க இருக்கு. சரிங்களா? அந்த சப்போர்ட் வந்து ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர்ஸ். சரிங்களா? நிறைய சப்போர்ட் இருக்கு. நான் வந்து ஒரு 2 சப்போர்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 6 6 6 அப்படி 6 மீட்டர் டிஸ்டன்ஸ். கால்குலேட் தி லென்த் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 2 ஆஃப் திஸ் வெர்டிகல் கேபிள். இந்த 2 வெர்டிகல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வெர்டிகளோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சிடலாம். தான் சம்மு. டயக்ராம் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. டயக்ராம் இந்த சம்முக்கு டயக்ராம் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ 60 மீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ரோடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பேரபோலிக் கேபிள் 60 மீட்டர் போர்ஷன் ஆஃப் தி ரோட் பெட்னு கொடுத்துட்டாங்க. இது 60 மீட்டர். அப்போ இங்கே ஒரு 30 வரும், இந்த சைடு ஒரு 30 வரும். சரிங்களா? அப்போது இது ஒரு 30, இது ஒரு 30, ரெண்டாக பிரிச்சுக்கிறோம், எழுதிக்கிறோம். 30, இங்கே ஒரு 30. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு கேபிள்ஸ் ஆர் டு பி ஸ்பேஸ்டு எவ்ரி 6 மீட்டர் அலாங் திஸ் போர்ஷன் ஆஃப் தி ரோட் பெட்னு கொடுத்துட்டாங்க. இதை 6 6 முதல்ல சொல்லிட்டோம். இது வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க அதில். சரிங்களா? கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 3ன்ட்டு. பாருங்க, மேலே ஒரு அம்புக்குறி போட்டிருக்காங்க, கீழே ஒரு அம்புக்குறி போட்டிருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரோட்லேருந்து அது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 3. அப்போ இந்த இடமும் 3 தான் இருக்கும், இந்த இடமும் 3 தான் இருக்கும். நம்ம கண்டுபிடிக்க போகிறது இதுதான். இதை கண்டுபிடிச்சி 3ஆல் ஆட் பண்ணிக்கிறோம், இதையும் கண்டுபிடிச்சி 3ஆல் ஆட் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் வேணும்னா இந்த வெர்டெக்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கணும். ஹரிசாண்டல் அப்புறம் வெர்டிகல். ஹரிசாண்டல் 6, வெர்டிகல் வந்து என்ன வச்சுக்கலாம்? ஒய்ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ். சரிங்களா? இங்கே ஹரிசாண்டல் எவ்வளோ? இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? 12 இருக்கும். சரிங்களா? அப்புறம் இது வந்து என்ன எடுத்துக்கிறோம்? ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த பாயிண்ட் என்னது? 12, ஒய். சரிங்களா? இப்போ இது வந்து ஓப்பன் அப்வேர்டில் இருக்கு. அப்போ இதனுடைய ஈக்குவேஷன் என்ன? x² = 4ay. ஓப்பன் அப்வேர்டுனா ஈக்குவேஷன் அப்பேர்ல வந்து x² = 4ay. இந்த x² = 4ayல 30, 13 இதை வந்து அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? 30, 13லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். சரிங்களா? 16 கொடுத்துருக்காங்கல்ல படத்தில் டயக்ராமில், அதுதான் 30, 13 அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 16 கொடுத்துருக்கோம். டோட்டலாக 16 கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே 3 போயிடுச்சுன்னா, சரிங்களா, மீதி என்ன வரும்? ரிமைனிங் 13. அப்போ இங்கே இந்த ஹரிசாண்டல் 30, வெர்டிகல் வந்து 13. அப்போ என்ன பண்ணுங்க? 30, 13 எழுதிக்கிறீங்க. சரிங்களா? இப்போ 30, 13 அப்ளை பண்ணீங்கன்னா ஏவோட வேல்யூ கிடைச்சிரும். சரிங்களா? அந்த ஏவோட வேல்யூ திரும்பி இதிலே அப்ளை பண்ணீங்க. நெக்ஸ்ட் 6, y அப்ளை பண்ணீங்கன்னா 6, y, x க்கு பதிலா 6, y க்கு பதிலா y அப்ளை பண்ணீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சுன்னா அதோட என்ன அப்ளை ஆட் பண்றீங்க? 3a ஆட் பண்ணிக்கிறீங்க. அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வெர்டிகல் டிஸ்டன்ஸ். அடுத்தது 12, y அப்ளை பண்ணுங்க. x க்கு பதிலா 12, y க்கு பதிலா y அப்ளை பண்ணீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்றீங்க? ஒரு 3 ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து செகண்ட் வெர்டிகல் லைனோட லென்த். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இம்பார்ட்டன்ஸ் சம் நல்லா படிச்சுங்க. 2-3 டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து 6th சம் பாருங்க. கிராஸ் செக்ஷன் ஆஃப் a nuclear cooling tower is in the shape of a hyperbola with equation கொடுத்துருக்காங்க. x² / 30² - y² / 44 = 1. The tower is 150 meter tall and the distance from the top of the tower to the center of the hyperbola is half the distance from the base of the tower to the center of the hyperbola. இப்போ மேலே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதோ அதை விட அதிகமாக எவ்வளோ இருக்கும்? டபுள் மடங்கு அதிகமாக கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த டாப்போட டிஸ்டன்ஸ் வந்து பேஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதோட பாதி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய ஆஃப் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இதுல இருந்து பாதி எவ்வளோ? y/2 எடுக்கிறோம். ஏன் சார் ஒய்ன்னு எடுக்கிறோம்? இது வந்து y ஆக்சிஸ், அதனால இந்த டிஸ்டன்ஸ் ஒய்ன்னு எடுக்கிறோம். மேலே எவ்வளோ இருக்கும்? y/2, அதில் ஆஃப் இருக்கும். சரிங்களா? அப்புறம் டவர் ஆஃப் தி சென்டர் ஆஃப் தி ஹைப்பர்போலா. ஃபைண்ட் தி டயாமீட்டர் ஆஃப் தி டாப் அண்ட் பேஸ் ஆஃப் தி டவர். இந்த டாப்போட டயாமீட்டரும் பேஸோட டயாமீட்டரும் கேட்குறாங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் டோட்டல் ஹைட் கொடுத்துட்டாங்க. டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க 115 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? டோட்டல் லைட். இப்போ இது ஒய்ன்னு சொல்லிட்டோம், இது y/2ன்னு சொல்லிட்டோம். y + y/2 = 1/2 115 வரும். அப்புறம் 3y/2 = 115 வரும். அப்புறம் y = என்ன வரும்? 3y = 300 வரும். அப்போ y = என்ன கிடைக்கும்? 100 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? y-யோட வேல்யூ கண்டுபிடிச்சு. இப்போ x² / 30² + -y² / 44 = 1ன்னு இருக்கு பார்த்தீங்களா கொஸ்டின்? அதில் y-யோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கங்க. 100 அப்ளை பண்ணினா 100² வந்துடும். அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம x1ஓட வேல்யூ x2ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். x1 கண்டுபிடிச்சிட்டு, x1 இந்த டிஸ்டன்ஸ். சரிங்களா? x1 கண்டுபிடிச்சிட்டு அதை 2ஆல் மல்டி பண்ணிடணும். அதுதான் இதனுடைய டயாமீட்டர். அடுத்தது x2 கண்டுபிடிச்சிட்டு அதை என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டி பண்ணணும். அதுதான் இதனுடைய டயாமீட்டர். சரிங்களா? சரி,
இப்போ இங்க ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். முதல்ல சொன்னோம் ஒய் ஈக்குவல் டு 100. ஒய் 100னா இந்த டிஸ்டன்ஸ் தான் 100. அப்போ இங்க 100 வரும். அதுல பாதி தான் 100ல பாதி வந்து 50. அது வந்து 50 இங்க எழுதிங்க. இங்க x1, 50. x1ன்றது இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இந்த டயமீட்டர்னு வச்சுக்கலாம். இங்க வந்து என்னது x2 இதனுடைய டயமீட்டர். அப்ப x1 ஹரிசாண்டல் எழுதுறீங்க, 50 எழுதிக்கிறீங்க. சரிங்களா? இங்க x2, என்ன எழுதணும்? -100 எழுதணும். ஏன்னா 4th குவாட்ரண்ட்ல செகண்ட் வேல்யூ என்ன வரும்? மைனஸ் வரும். பிளஸ் மைனஸ்ல தான் வரும். சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல x1, 50 அப்ளை பண்ணீங்கன்னா x1 வந்துரும். அதை 12 மல்டி பண்ணுங்க. அப்புறம் x2, -100 அப்ளை பண்ணீங்கன்னா x2 கிடைச்சிடும். அதையும் 12 மல்டி பண்ணுங்க. அவ்வளவுதான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். பார்க்க தான் இதெல்லாம் கஷ்டமா தெரியும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். நான் டயக்ராம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இதே மாதிரி நீங்க ஒரு பேப்பர்ல அந்த 10 சம்முனுடைய டயக்ராமும் ஒரே பேப்பர்ல வரைங்க. வரைஞ்சு பக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஈஸியான ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்து 7th சம் பாருங்க. A rod of length 1.2 meter moves with the ends always touching the coordinate axis. இந்த லென்த் வந்து எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 1.2 மீட்டர்ஸ் அந்த ராடுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி, இது ஒரு ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோரு, இது மேல சாட்சி இருக்குன்னு வச்சுக்கலாம். The locus of a point P on the rod, which is 0.3 meter from the end in contact with the x-axis in the is an ellipse அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து எலிப்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ எலிப்ஸ் சம்ம கீழே இருந்து எவ்வளவு சொல்லிட்டாங்க? 0.3 சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது 1.2ல கீழே இருந்து 0.3 சொல்லிட்டாங்க. அப்போ 1.2ல 0.3 பேசினா மீதி பேலன்ஸ் என்ன இருக்கும்? ரிமைனிங் 0.9 தான் இருக்கும். சரிங்களா? 0.9 0.3 ஆட் பண்ணீங்கன்னா 1.2. வந்து ஃபைண்ட் தி எசன்ட்ரிசிட்டி. இதோட எசன்ட்ரிசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. எசன்ட்ரிசிட்டி வேணும்னா முதல்ல ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. அப்புறமேட்டு எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எல்லாரும் எசன்ட்ரிசிட்டி ஃபார்முலா E = √1 - b²/a². அப்போ a²ம் b²ம் வேணும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்க பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, மேல ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. சரிங்களா? இப்போ அதை ட்ரையாங்கிள் வச்சு தான் சொல்லியிருக்கேன். BE ஃபர்ஸ்ட் இந்த சைடு, இந்த ட்ரையாங்கிள் இந்த சைடு BE. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் இந்த சைடு Y. இப்போ BE/Y. சரிங்களா? ஈக்குவல் டு அடுத்து இங்க வாங்க 0.9, இங்க 0.3. இப்போ 0.9/0.3 எழுதிட்டீங்க. சரிங்களா? அந்த சைடு ஈக்குவல் டு போட்டுங்க. அடுத்தது பேஸுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுடைய பேஸ் x எழுதிட்டீங்க. செகண்ட் ட்ரையாங்கிளுடைய பேஸ் என்னது? DC. x/DC. ஓகேங்களா? முடிஞ்சு. இப்போ இதை வச்சு நீங்க எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பியும் டிசியும் கண்டுபிடிங்க. இதையும் ஈக்குவேட் பண்ணுங்க. அப்புறம் இதையும் ஈக்குவேட் பண்ணுங்க. பியும் டிசியும் வரும். பியோட வேல்யூ கிடைக்கும், டிசியோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இந்த வேல்யூ என்னது? இது ஒய்னா இதுவும் ஒய் தான். இது எக்ஸ்னா என்னது? இதுவும் எக்ஸ் தான். சரிங்களா? இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றோம். சரிங்களா? என்ன பித்தாகரஸ் தியரம்? BC² = BA² + AC² அப்ளை பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கிடைச்சிரும். சரிங்களா? அதை வச்சு எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிங்க. எசன்ட்ரிசிட்டியோட வேல்யூ 2√2/3 கிடைக்குது. சரிங்களா? எசன்ட்ரிசிட்டினா √1 - b²/a². அதான் ஃபார்முலா. 8th சம்மும் 9th சம்மும் நான் வீடியோ வந்து ஃபுல்லா நடத்தியிருக்கேன். நடத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த 2 சம்மையும் பாருங்க. 8, 9 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சம்மு. ராக்கெட் சம்மும் வாட்டர் ஸ்ட்ரைக் தி கிரவுண்ட் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை நீங்க படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் 10th சம் போலாம். Points A and B are 10 km apart and it is determined from the sound of an explosion heard at those points at different times that the location of the explosion is 6 km closer to A than B. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது Pன்ற பாயிண்ட்ல. அந்த எக்ஸ்ப்ளோஷன் பாயிண்ட் வந்து ஏவுக்கும் பிக்கும் கேட்குது. ஃபர்ஸ்ட் ஏவுக்கு கொஞ்சம் அதிகமாக கேட்குற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவை. இது டயக்ராம் சும்மா ரஃபாக தான் போட்டுருக்கோம். சரிங்களா? அப்போ ஏபி மைனஸ் பிபி அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? ஏல ஏபி ஐஎஸ் அப்ராக்சிமேட்லி டு பிபி அப்படின்னு சொல்லலாம். அதுதான் எவ்வளோ? 6 மீட்டர் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஏபி மைனஸ் பிபி ஈக்குவல் டு என்னது? 2a. எலிப்ஸா இருந்தால் ப்ளஸ் வரும், ஹைப்பர்போலா இருந்தால் மைனஸ் வரும். சரிங்களா? இது ஹைப்பர்போலா ஷேப்பில் தான் இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏ க்ளோசர் டு தென் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து ஹைப்பர்போலா. சரிங்களா? அப்போ 2a = 6 அதான் கொடுத்துருக்காங்க. ஏ க்ளோசர் டு அப்போ 2a = 6, a = என்ன வரும்? 3ன்னு கிடைக்கும். a² வந்து 9. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? So that the location of the explosion is restricted to a particular curve and find the equation of its. இந்த சர்வ் எக்ஸ்ப்ளோஷனுடைய சவுண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் கருவோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ண கருவோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சரி, A and B are 10 km அப்பார்ட் கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 10 km. சரிங்களா? இது வந்து தான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஃபோக்கஸ்னு வச்சுக்கலாம். சரி, இது ஒரு A,0, இது ஒரு -A,0. டோட்டலாக 2AEன்னு வரும். அப்போ 2A = என்னது? 10. A = என்ன வரும்? 5ன்னு வரும். சரிங்களா? ஏவோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணுங்க. E கிடைச்சிரும். B² = A² × E² - 1 அதை அப்ளை பண்ணா B² வேல்யூ கிடைச்சிரும். சரிங்களா? therefore x²/a² - y²/b² = 1. சரிங்களா? எலிப்ஸ் அந்த நடுவில் ப்ளஸ் வரும்,
ஹைப்பர்போலா வந்து நடுவில் என்ன வரும்? மைனஸ் வரும். இது வந்து ஹைப்பர்போலா சம். எலிப்ஸா இருந்தால் சம் அப்படின்ற வேர்டு இருக்கும். SUM. இது வந்து ஹைப்பர்போலா. சரிங்களா? டிஃப்ரெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் சைன் ஏ க்ளோசர் டு ஏ தென் பின்னு கொடுத்துருக்காங்களோ அப்போ இது வந்து ஹைப்பர்போலா. அவ்வளோதான். 10 சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 9ம் 8ம் அதாவது வாட்டர் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட் சம்மும் ராக்கெட் சம்மும் சரிங்களா? θ = tan inverse அப்படின்னு வரும். அந்த சம்ம ஆன்சரும் வாட்டர் ஸ்ட்ரைக் 3√3 அந்த ஆன்சர். அது 2 சம்மும் நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை பாருங்கள். அந்த 2 சம்மையும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வைங்க. நிறைய பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. உங்கள் 11th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சேனலை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை.